இவர் வேற வாரன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. ஒரு வேளை வந்துருவாரோ? வந்த அம்மாவை எப்படி சமாளிக்க? சேர்ந்து அப்படி பண்றாரோ ரகு தெரிய மாட்டேங்குது. வர வர சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண? சாரி, அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? லவ் பண்ணும் போது அப்படி இப்படின்னு இருந்தாச்சு. இப்ப கல்யாணமே ஆயிட்டு ஏன் பிரச்சனை பக்கம் நான் ஏன் பயப்படணும்? அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சந்தா பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். சரி, ஓகே, நம்ம வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அவர் ஏற்கனவே சாரி தான் மாத்த சொன்னாரு. சரி, ஓகே, கிளம்புறதுன்னு முடிவாச்சு. சாரியே கட்டிட்டு கிளம்பிடுவோம். உங்ககிட்ட சாரி எதுவுமே இல்லையே. என்னுடைய சாரிலாம் அம்மா ஏதாச்சும் எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேட்போம். அம்மா, அம்மா, அம்மா. என்னடி ஏன் கத்திக்கிட்டே இருக்கவ? சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இப்பதான் கண்ணு அசந்தேன், உறக்கமா வந்துச்சு. அதுக்குள்ள அம்மா ஆட்டுக்குட்டின்னு வந்துட்டா. ஒரு கொஞ்ச நேரம் உறங்க விடுறியா மனுஷிய? அப்பதான் அப்படி இருந்தேன்னு பார்த்தா இப்பவும் அப்படிதான் இருக்கேன். ஒரு பொருள் வேணா வந்து எடுக்கிறது இல்லை. எந்தி எம்மா எம்மான்னு இருந்த இடத்துலயே கூப்பிட்டுக்கிட்டு என்ன உனக்கு வியாகாரில? அதனால இருந்த இடத்துலயே இருந்து உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன். ஏமா இப்படிலாம் பேசுற நீ? இங்க பாருமா, நான் ஒன்னும் வரேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வரல. நீ அதான் என்ன கூட்டிட்டு வந்த. ஆமா, சரி சரி, கோவப்படாத. என்ன வேணும்னு சொல்லு. இப்பதான் மாத்திரை போட்டு அப்படியே கண்ணாசந்தேன். அதுக்குள்ள அம்மா அம்மானா எப்படி இருக்கும்? காலையில வச்சு வேலையாத்தான் இருக்கு. வீட்டுக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் கூட மாட இருந்து வேலை செய்வோம்னு தோண மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அப்படி இருந்தேன்னு பார்த்தா இப்பவும் அப்படிதான் இருக்கேன். ஏண்டி உனக்கும் கல்யாணமாயி புருஷன் குழந்தை குட்டின்னு எல்லாம் ஆகதான் போகுது. என்ன ஆக போகுது? இப்ப இருக்கதான் செய்யுது. ஆனா உனக்கு அந்த பொறுப்பு இருக்கா கொஞ்சமாச்சும்? நீ ஒண்ணு எனக்கு பண்ணவே தேவையில்ல. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கவும் இல்ல. நீ போ. என் தங்க குட்டியில நீங்க கோவத்தை பாரு. அப்படியே அப்பன மாதிரி கோவத்துல கோச்சுக்கிட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிப்பா. பேசவே மாட்டா. என் கிட்டதான் இவ்வளவு வீராப்பம் காட்டுவா. அங்க காட்ட வேண்டிய இடத்துல காட்ட மாட்டா. அப்படித்தானே? போமா, நீ சும்மா எதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு இப்ப என்ன சொல்லிட்டேன்? வயசானவ முடியாதவ படுத்துட்டேன். இப்ப அம்மா அம்மான்னு சொல்லி எழுப்புனா எப்படி? எனக்கு உறக்கமா வருதுலா? தெரியாம கூப்பிட்டுட்டேன், போ. சரி, என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறிய உன் மாமியார்கிட்டயும் புருஷங்கிட்டயும் சொல்லலாம்ல? இங்க பாருமா, சும்மா சும்மா நீ அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நான் ஒன்னும் அங்க இருக்க பிடிக்காமலாம் இங்க வந்து இல்ல. அவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ நீ அன்னைக்கு கூப்பிட்டு வருத்தப்பட்டி என்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். ரகு ஒன்னும் அப்படியே என்ன அப்படியே தலைமொழிக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ரகுவும் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவரும் சரி நீ அங்கே இரு, அம்மா கூப்பிட்டு போயிருக்கல, அவங்க எத்தனை நாள் உன்னை வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் அவரும் அமைதியா இருக்காரு. ஏன் அவர் வந்து இங்க கூப்பிட்டா நான் போகதான் செய்வேன். உனக்கே தெரியாதா என்ன? கூப்பிடுறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் போன் பண்ணி நீ வான்னு கூப்பிட்டா கூட உடனே போயிருவேன். ஆனா அவர் அதை பண்ண மாட்டாரு. அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். எத்தனை நாள் அவளுக்கு இருக்கணும்னு தோணுது, இருந்துட்டு வரட்டும்னு நினைக்கிறாரு. நீ என்னன்னா சும்மா சும்மா அவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. சும்மா ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டா கூட கோவப்படுற. நீ போ, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கவும் இல்ல, நீ என்கிட்ட எதுவும் பேசவும் பேசாத. ஐயோ, என் மொபைலுக்கு கோவத்தை பாரு. மூக்கு மேலதான் கோவம் இருக்கு. கச்சிடுமா. ஏன்டி அம்மானு தொடக்கூடாதா? தொடலாம். இப்படி மூக்கு பிடிச்சு கிள்ளுதான் வலிக்காதா? நல்ல கிழிச்சமா மூக்க வலிக்குது. சரி, என்ன வேணும் சொல்லு. எதுக்காண்டி கூப்பிட்டா? தண்ணி ஏதாச்சும் வேணுமா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு சோம்பேறிலாம் இல்லம்மா. தண்ணி வேணும்னா கூட அம்மாவை கூப்பிடுறதுக்கு. இங்க இருந்த புடவெல்லாம் எங்க எதுவுமே காங்கல. அதான் எடுத்து மடிச்சு கபடுக்குள்ள வைப்போமேன்னு சொல்லி கேட்டேன். நீ என்னன்னா ரொம்ப தான் கோவப்படுற. பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டு. சரி சரி சரி, நல்ல பொறுப்பாத்தான் வேலை செய்யற. பகலெல்லாம் வேலை செய்யாம ராத்திரி எடுத்துக்கிட்டே வேலை செய்யறதுக்கு. அம்மா, இப்ப எங்க சேலை? அதை முதல்ல சொல்லு. எப்படி இதெல்லாம் மடிச்சுதான் வச்சிருக்கு. அந்த ரூம்ல வச்சிருக்கேன். அதை நீ இங்க கொண்டு வா, நான் இங்க வச்சுக்கிறேன். அங்க ரூம்ல இருந்தா என்ன உனக்கு இப்ப பண்ணுது? இப்ப ஏன் இங்க எடுத்துட்டு வர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா? ராத்திரி நேரத்துல எங்க கிளம்பி போறா இப்ப நீ? நாளைக்கு ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு கல்யாணம் இருக்கு. அத கோவிலுக்கு போகணும். கல்யாணம்னு கோவிலுக்கு போறியா? அவ கல்யாணத்துக்கு நீ ஏன்டி கோவிலுக்கு போற? அம்மா, கல்யாணமே கோவில்ல வச்சுதான். அதுதான் கோவிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போனோம்ல, சேலை கட்டிட்டு போனோம். அதான். சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னையில இருந்தே கிளம்ப போறியா என்ன? அதெல்லாம் நாளைக்கு எடுத்து கட்டிக்கலாம். படுத்து உறங்க அந்த நேரத்துல அதை எடுத்துக்கூட இதை எடுத்துக்கூடன்னு. ஐயோ அம்மா, நாளைக்கு கட்டணும்னால இப்ப அயன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு கட்ட முடியும். நாளைக்கு காலையிலே போகணும். அதனாலதான் சொல்றேன், நீ எடுத்துட்டு வந்து கொடு. அதான் சொல்றல, அப்பன மாதிரியே புத்தி. ஆமா, நான் நினைச்சத பண்ணிடணும், அவ்வளவுதான். அடம் அப்படியே அப்பன அடம். சரி, போய் எடுத்துட்டு வரேன். சரியா? ராத்திரி நேரத்துல தேய்க்கிறேன், இதை பண்றேன்னு கைய கால சுட்டுக்காம அப்புறம் புருஷன் கிட்ட நம்மளால மல்ல கடிக்க முடியாது. ஏதோ உங்க பொண்ணை கூட்டிட்டு போனீங்க, நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி இதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா சண்டைக்கு வருவான் அவன். நீ அப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி நல்ல என் புருஷனையும் என்னையும் திட்டுறதானே நீ? நீ நல்ல ஆளுதாமா. ஏன்னா உனக்கு ரகுவை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சண்டைக்கு போற நீ? ஏண்டி, எனக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் தாங்கிப்பேன் பாத்துக்கோ. ஆனா என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. என் பிள்ளைய ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் நான் சண்டைக்கு தான் போவேன். ஏன் உனக்கு தெரியாதா? ஸ்கூல் படிக்கும் போதே நீ எதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் முட்டி போட சொன்னதுக்கு போயிட்டு வாத்தியார்கிட்ட சண்டைக்கு நின்னவன் நானு. ஆமா, அப்பமா வச்சு இப்பவும் அப்படித்தான்.
யார் என்னமோ சரி, எப்படியோ சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் ராட்சசியாவே இருந்துட்டு போறேனே. ஆனா என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைக்கு துணைக்கு எப்பவுமே காவலா நிக்கணும். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா. என் தங்கத்தையும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கத்தை கல்யாணம் பண்ணிருக்கிறவர் அவரையும் எனக்கு பிடிக்கும். அவங்க குடும்பத்தையும் எனக்கு பிடிக்கதான் செய்யும். என்ன பண்ண, அன்னைக்கும் மாமியார் பேசின பேச்சு அந்த மாதிரி டக்குன்னு நானும் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரி, நீ கவலைப்படுறது எல்லாம் தெரியதான் செய்யுது. முத்துமாரி பிரியாக்கு வளகாப்ப பத்தி மைனி இன்னைக்கு வந்தாங்களா, பேசிக்கிட்டு இருந்தாங்க. வளகாப்போடைய உன் மாமியார் கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அப்படியே அங்கன வச்சு கூட்டிட்டு போக சொல்றேன். சரியா, நீ எதுவும் கவலைப்படாத. அம்மா உண்மையாவா சொல்ற? உண்மையாவதான் சொல்றேன். சரியா, நீ எதுவும் வருத்தப்படாம கவலைப்படாம இருக்கிற வரைக்கும் அக்கம் பக்கத்துல வீட்டுல எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போ. அதை விட்டுட்டு ரூம்குள்ளேயே அடைச்சு வச்ச மாதிரி அடைஞ்சுக்கிட்டு கிடக்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் கிட்டதான் சண்டைக்கு நிக்காங்க. நான் ஏதோ ஒண்ணு புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி. சரியா, நாளைக்கு 2 நாள் தான் இருக்கு. மைனி வெள்ளிக்கிழமை போல வளகாப்போ ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமையா புதன்கிழமையான்னு சொல்லிட்டு பேசிட்டு உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவங்களும் வருவாங்களா, அங்கன வச்சு அப்படி கூட்டிட்டு போக சொல்றேன். சரியா, நீ ரகு தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. நீ சொல்லுமா. சரி, அன்னைக்கு வச்சு அவரை ஒரு மாதிரி பேசிட்டு மறுபடியும் அந்த தம்பி கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி படியா வருதுடி. அதனாலதான் சொல்றேன், நீ சொல்லிடு. என்ன மாப்பிள்ள தம்பி கிட்ட நீ பேசுறதுன்னு செய்யற, ஏதோ பேசாம இருக்க மாதிரி. நான் பேசுறதுலாம் இல்ல. தெரியுமே நீங்க எப்படி பேசாம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. காதல் பண்ணும் போதே வீடு தேடி வந்தவன் இப்ப கல்யாணம் முடிச்சுட்டு கட்டின பொண்டாட்டி விட்டா வச்சிருப்பான் அதான் அம்மா வீட்டுல. எப்படின்னா எனக்கு நல்லா தெரியுமே 2 பேர் கதையும் தான். சரி தேய்ச்சிட்டு புடவை எடுத்துட்டு வந்து தாரேன். அதை தேய்ச்சி முடிச்சுட்டு மடிச்சு வச்சுட்டு படுத்து தூங்கு. சும்மா போனையும் பேசிக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு கிடக்காத. ராத்திரி எல்லாம் ஒரே சத்தமா தான் கேக்குது, தூங்குற மாதிரி தெரியல. இந்த லட்சணத்துல நான் பேசலையாமே, நான் பேசல. அம்மா என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் மக்கா. அன்னைக்கு வச்சு பேசின பேச்சு எனக்கு வருத்தமா இருந்துச்சு. அதான் நானும் பேசிட்டு வந்தேன். அதுக்காண்டி எல்லாருமே சேர்ந்து என்னையே சொன்னா எப்படி மக்கா? ஏன் அவங்களுக்குன்னு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கதானே செய்யும் சொல்லு. அவங்க குழந்தை குட்டியே இந்த மாதிரி கொண்டு போய் பிள்ளைய அழிச்சு அதுக்கப்புறம் அங்கன வச்சு 4 வார்த்தை இந்த மாதிரி பேசினா அவங்க எல்லாம் சும்மாவா இருப்பாங்க? சரிங்கன்னு கேட்டுட்டு தலையாட்டிட்டு வருவாங்க. யாருக்கு இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அந்த இடத்துல 4 கேள்வி கேட்கதான் செய்வாங்க. மனுஷங்க மறந்து மறுபடியும் ஒன்னா சேரத்தான் செய்வாங்க. அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், அவ்வளவுதான். என்ன, நான் தான் பிள்ளை வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு நான் இப்பவுமே சேர்ந்துக்கிறேன். சிலவங்க பிடிவாதமா பேசாம இருந்துருவாங்க. அதுதான் வித்தியாசம், புரிஞ்சுதா? நான் ஒன்னும் விசித்திர பிறவிலாம் கிடையாது. அம்மானா அம்மாதான். சரிம்மா, சரி போய் தூங்கு. 32 பல்லும் தெரியுது, போங்க போய் தூங்குங்க. நீ சாலை எடுத்துட்டு வா. சரி, நான் சாலை எடுத்துட்டு வா. எங்க அம்மா எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, கத்திக்கிட்டு கிடக்காம படு. அம்மா இந்த சாலை எடுத்துட்டு வா. என்ன இவ போன் எடுக்க மாட்டேங்கிறா? அடி பாவி, சொல்லதானடி செஞ்சேன் வருவேன்னு சொல்லிட்டு. இவ போன் எடுக்காம எப்படி உள்ள போக? என்ன பண்றா? ஒருவேளை தூங்கிட்டாலோ? அடி பாவி, இன்னைக்கு நம்மளுக்கு சிவராத்திரி தானா? அடியே போனை எடுடி, போனை எடுடி. ரொம்ப நாள் கழிச்சு சேலை கட்டி பார்த்ததுல அழகா தான் இருக்கேன். அழகா இருக்கேன். மாமனே உன்னை காங்காம மத்தியில் சோறாங்காம பாவினா பருத்தி மாற போனேனே. ஒருவேளை வரலனா அதெல்லாம் வருவாரு, வராம எங்க போவாரு? அடி பாவி, போனை எடுத்து தொலைடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டேன். அது சொர்க்கம் என்றாலும் நரகம் என்றாலும் கூடவே இருப்பேன். ஒன்னே ஒண்ணுதான் குறையா இருக்கு, நெத்தியில பொட்டு. நெத்தியில போய் குங்குமம் மட்டும் வச்சுட்டு வரலாம். இதுக்கு மேல இவளுக்கு வெயிட் பண்றது டோட்டலி வேஸ்ட். வேற வழியே இல்ல ரகு. இந்த செவரை எதிர்குதிச்சுதான் போக வேண்டியது இருக்கு. சிவலை கல்யாணம் பண்ணதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம்டா. தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அந்த குட்டச்சிய நேர்ல போய் வச்சுக்கிறேன். குட்டச்சி, இதோ வர இருடி, உனக்கு வந்து வச்சுக்கிறேன் இருடி. கார்த்தி, வாங்க மேடம் வாங்க. ஏன் கோபமா இருக்க? என்னாச்சு? கௌசி கீழே வந்தா, நீ கூப்பிட்டதா சொன்னா, அதான் வந்தேன். என்னாச்சு? ரிசப்ஷனுக்கு எதுக்கு போனேன்? அது வந்து கார்த்தி, என்னன்னா அத்தை அட்மிட் பண்ணிருக்கோம்ல, அதான் சொல்லு. வாய்க்குள்ள என்ன வச்சிருக்க? கொழுக்கட்டை வச்சிருக்கியா? பேச முடியாதா என்ன உன்னால? வாய் திறந்து பேச முடியும் தானே? வாய்க்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு கேட்டேன், சொல்லு. அது வந்து கார்த்தி, கீழே எதுக்கு போன? வாய்க்குள்ள எதாச்சும் வச்சிருக்கியா பேச முடியாத அளவுக்கு? வாய் திறந்து பேசு. மத்த நேரத்துலதான் பேச தெரியுதுல உனக்கு.
அது பில் பே பண்ண போனேன் கார்த்தி. சூப்பர், பில் பே பண்ண போயிருக்க. நான் அவ்வளவு சொல்லியும் நீ பில் பே பண்ண போயிருக்க, அப்படிதானே? இவன் எதுக்குமே லாக் இல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 கூட ரெடி பண்றதுக்கு சுத்தமா பிரயோஜனமே இல்லாதவன் அப்படின்னு நீயே முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? ம், ஒரு கையால் ஆகாதவன் அப்படின்ற அளவுக்கு என்ன நீ வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கல ஜெனிஃபர். சொல்லு ஜெனிஃபர், என்னால ஒரு 20,000 கூட என்னால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? இங்க பாரு ஜெனிஃபர், இப்ப வேணா என்னோட சுச்சுவேஷன் வேலை இல்லாம என்ன வீட்டுல இருக்கலாம், ஆனா என்னுடைய குடும்பத்தையே நான் தான் காப்பாத்தி இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உன்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இல்ல. உன்னை யார் முதல்ல போய் பே பண்ண சொன்னா? கார்த்தி, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. சும்மா படபடன்னு பேசிக்கிட்டே இருக்க. என்ன பேசணும் இல்ல என்னடி பேசணும்? நீ சொல்றதை என்னடி கேட்கணும்? சொல்ல. அடிச்சுன்னு வச்சுக்கோ, பொல்லெல்லாம் உடஞ்சிரும் பத்துக்கோ. ஆமா, உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க தானே மேடம் சொன்னீங்க யாரோ ஒருத்தன், நீ யாருன்னே தெரியாது, ஜஸ்ட் உன் கூட இருக்கேன் இப்போதைக்கு, ஃப்ரெண்டு கூட இல்ல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டு கூட இல்லாதவனுக்கு நீ எதுக்கு பே பண்ணணும்னு கேக்குறேன். நீ அப்ராட் போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்க தானே? அதுக்கு பணம் தேவை தானே படுது உனக்கு. அப்புறம் என்னத்துக்கு எனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தனுக்கு? இந்த மாதிரி தேவையில்லாம செலவு பண்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். உன் தேவையை மட்டும் நீ பூர்த்தி பண்ணிக்கோ, என் தேவையை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கார்த்தி, கொஞ்ச நேரம் நான் பேசுறத கேக்குறியா? லூஸ் மாதிரி பேசாத கார்த்தி. அண்ணே, அன்னைக்கு வச்சு அந்த போடாதண்ணே, சும்மா இரு அண்ணே. கௌசி, இந்த சைடு வந்து நில்லு. இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். சும்மா இவனாட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ யாரும் தானே கேட்டுக்கிட்டு இருக்க. அதான் சொல்றேன்ல, நீ என்னோட புருஷன் சொல்லிட்டு சும்மா சும்மா எப்ப பாரு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன உன் பின்னாடி நான் சுத்தி சுத்தி வரணும் அப்படி அலைய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த சீன்லாம் இங்க கிடையாது, புரிஞ்சுச்சா? ஆமா, இவங்க பெரிய கிளியோ பற்றா, இவங்களை என் பின்னாடி அலைய வைக்கிறேன்னு எனக்கு எண்ணம். அந்த மாதிரி கேவலமான எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. பிடிக்கலன்னு சொல்லிட்டவங்கல்ல, அதை விட்டு ஒதுங்கி வந்துடுறதுதான் நல்லது. நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்ட, நான் ஒதுங்கி விலகி வந்துட்டேன். சும்மா சும்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஆசை காமிச்சு ஏமாத்துறது ஒரு வேலைய வச்சுக்கிட்டு. இங்க பாரு கௌசி, உன் அண்ணன் கிட்ட சொல்லவே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். இது ஹாஸ்பிட்டல். அதே மண்ணாங்கட்டியை தான் நானும் கேக்குறேன். இல்ல அதே மண்ணாங்கட்டியை தான் நானும் கேக்குறேன். உன்னை யாராச்சும் கூப்பிட்டாங்களாடி உதவிக்கிட்டு? இல்ல என்னத்துக்கு நீ வீட்டு பில் கட்டிட்டு இருக்க? தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இந்த பாரு கார்த்தி, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒரு லிமிட் தான். நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். நீ பொறுமையெல்லாம் இருக்க தேவையில்லடி. உன்னை யார் பொறுமையா இருக்க சொன்னது? நீ யாரு முதல்ல எனக்கு பில் பே பண்றதுக்கு? என்னுடைய பில்லை எனக்கு கட்டிக்க தெரியும். என் அம்மாவையும் என் தங்கச்சியும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மட்டும் போதும். உன்கிட்ட பணம் இருக்குன்னா உன் பணத்திமிர வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் காட்டு, என் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஒரு வாட்டி சொல்றேன்ல, பில் பே பண்ணாதன்னு சொல்லிட்டு. சும்மா சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. கூட கூட பண்றதெல்லாம் பண்ணிட்டு. நான் பில்லே பே பண்ணல. முதல்ல என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா என்ன பேசணுமோ பேசு. அதை விட்டு லெப்பன்னு பேசிக்கிட்டே இருக்க. அறிவு இருக்கா இல்ல இல்லையா? அந்த மண்டையில மூளைதான் இருக்கா, களிமண் இருக்கா? உனக்கு புரியுதா இல்லையாடா? இல்ல புரியுதா இல்லையான்னு கேக்குறேன். அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. அவ்வளவுதான் நீ எனக்கு ட்ரஸ்ட் கொடுத்திருந்த. நீ வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு புரிஞ்சிச்சு. அதை வந்து உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஈஸியா அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்க என்ன? பைத்தியக்காரா, நான் பில்ல பே பண்ணல. அப்ப யாரு பே பண்ணா? நீ பே பண்ணலனா? டி அறிவு கட்ட கார்த்தி, பில்ல கட்டுனது நான்டா. ஷாக்கி, ஹாய்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல என்னமா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல உங்களை தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஏன் இப்படி கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தவங்களை வயசானவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையில உள்ள அட்மிட் பண்ணிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? அத முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். இது இவன் நாட்டம் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனீங்க. கார்த்திக் உன்னை விட்டு வேற யாருமே இல்லாம உன்னை அவ்வளவு லவ் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அவன் பின்னாடி சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கேன். அவ்வளவு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் தேடி தேடி போறதுனாலதான் அவ்வளவு அவாய்ட் பண்றான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ப்ரோ, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். ஆமா, ரொம்ப அசிங்கப்படுத்தனா கூட இருக்கணும்னு எனக்கும் எந்த ஒரு அவசியமும் இல்ல. நானும் மனசார அவனை விட்டு போக கூடாதுன்றதுனாலதான் அவன் கூட என்ன சொன்னாலும் இந்த நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கேன். அதுக்காண்டி இந்த அளவுக்கு பேசணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி வைங்க அவன் கிட்ட. தேவையில்லாம பேசிக்கிட்டு. நான் கேன்டீன்ல வெயிட் பண்றேன். நீங்க அவன் கிட்ட பேசிட்டு கேன்டீனுக்கு வாங்க. பில் பே பண்ணது இவனா? ஐயோ கார்த்தி, முட்டாள்தன மாதிரி பேசிட்டீடோ. கௌசி, அண்ணே, அம்மாக்கு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லண்ணே, இப்ப கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காங்க. வலி இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஆனா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாலும் இப்ப இருக்க மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்களாண்ணே. அண்ணன் தான் சொன்னாங்க. அப்படியா? சரி, ஓகே. நான் உன்கிட்ட போன் பண்ணி பேசினது அண்ணன் கிட்ட சொல்லலையா நீ? இல்லண்ணே, மறந்துட்டேன். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு சரியா? போயிட்டு உன் அண்ணி கூட இரு. வரேன் உன் அண்ணன் கிட்ட பேசிட்டு. சரிண்ணே. அண்ணே,
உன் அண்ணனை நான் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன் போ. சிவன் வேற முறைச்சுக்கிட்டுலாம் நிக்கிறான். அசிங்க அசிங்கமா கேட்பானே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? ஓவரா பேசிட்டோமோ? ரொம்ப ஓவரா ஆரம்பிச்சிட்டான். இங்க திரும்பிடா நாயே. ஆ இப்ப அழகா இருக்கு. மாமனே ஒன்ன காங்காம மத்தியில சோறாங்காம பாவினா படுத்தி வர போனேனே. அடியே, மாமனை தாங்கலன்னு தேடின மட்டும் போதாதிரி, வெளியே வந்து ஹெல்ப்பா பண்ணணும். வந்து தொலடி. அஷோ ராகு வந்துட்டீங்களா? வந்து தொங்கிட்டு கிடக்கண்டி. அரை மணி நேரம் ஆகுதுடி. எவ்வளவு நேரம்டி கூப்பிடுறது? அரை மணி நேரமா பாட்டு பாடிக்கிட்டு நிக்கிறாளே தவிர என் குரலும் உனக்கு கேட்க மாட்டேங்குது. அடி பாவி, வந்து கதவை தோறடி. கீழே கீழே உள்ள போறேன், தொங்கிட்டு கிடக்குறேன். பாடி வந்து காப்பாத்துடி. அஷோ ராகு தான் வர இருங்க. அததாண்டி அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. வாடி. ஓ, ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்துட்டாலே. அடியே உன்ன. ராகு உங்களுக்கு எதுவும் ஆகல தானே? எனக்கு எதுவும் ஆகலடி. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்ன. அடி அடி அடி, எதுக்கடி கத்துன? அனு என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இந்த வர இரு. சேண்டி கத்துன. இப்ப நான் எங்கடி போயிட்டு ஒளிவேன்? அது வந்து நீங்க இந்த கபோர்டு பின்னாடி வேணா ஒளிஞ்சுக்கிறீங்களா உன்ன? ப்ளீஸ். சரி உனக்கு இருக்கு. அனு வாமா. என்னாச்சு அனு? ஏன் கத்துன? ஒரு படியா கீழே கீழே விழுந்துட்டியா என்ன? அதுக்குதான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாததெல்லாம் எடுத்து தேய்க்கன்னு சொல்லாம படுத்து தூங்குடின்னு சொல்லிட்டு. காலையில கல்யாணத்துக்கு போறதுக்கு இப்ப எதுக்கடி சேலையை உடுத்துக்கிட்டு நிக்க? ஓ மேடம், இப்படி சொல்லிதான் போய் சொல்லி சாரி கட்டிருக்கீங்களோ? அப்பவே நினைச்சண்டி வந்தப்பவே. இவன் நார்மலா சுடிதார போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பா, சேலை எல்லாம் கட்டிருக்கு என்ன. ஓ மேடம் ஃபுல் ப்ரிப்பேர்டா இருந்திருக்கீங்க. சென்னதான் வெளியே வச்சு லாக் பண்ணிட்டேன். இருடி, உன் அம்மா போட்ட உனக்கு இருக்கு. ஷார பக்கக்காண்டி இப்படி கிளம்பி நின்னுகிட்டு இருக்க நீ? வேற யாரு? எல்லாம் உங்களுடைய மருமகனை தான். அம்மா நிப்பமா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கட்டி பார்த்தேன். காலையில கட்டுறதுக்கு கரெக்டா வருதுன்னு சொல்லி பின் குத்தி அயன் பண்ணி பார்த்தமா. அது நான் பாத்துக்கிறேன். நிப்பமா. என்ன வளரிட்டு இருக்க? காலையில கல்யாணத்துக்கு இப்பவுமே கட்டிக்கிட்டு இருக்கியா நீ? சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார பார்த்து பயந்த? உங்க மாப்பிள்ளைய பார்த்து. என்னது சத்தம்? ஒண்ணுலே ஒண்ணுலே நான் தான். எனக்கு தான் லைட்டா இருமலா இருக்கு. முடியல, எனக்கு தூக்கமா வருதுமா. நிப்பமா, நான் தூங்குறேன். எனக்கு இப்ப தூக்கம் வருதுமா. தூக்கம் வருதா? தூக்கம் வரவாத இப்படி சாலியை உடுத்திக்கிட்டு நிப்பாலோ? தூக்கம் வரத பாரு. தூக்கம் வருதாமல தூக்கம் நல்லாதான். அனு மண்டையில அடிபட்டுச்சா என்ன ஏதாச்சும்? என்னடியும் ஆனிக்கிட்டு இருக்க என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தூக்கம் தான் வருது. நீ இப்ப போறியா இல்லையா? சும்மா சும்மா எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க நீ? நான் சும்மா கட்டி பார்த்தேன். ஏன் இந்த வீட்டுல சேலை கட்டுறது கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்க. சின்னமோ பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி. ஆமா, உன் புருஷன் கிட்ட பேச சொன்ன, பேசனியா? என்ன நம்ம டாபிக் ஓடுது? பேசணும், நாளைக்குதான் பேசணும். சரி சரி, படுத்து தூங்கு சரியா? உறங்கு. எதுக்கு பயந்தன்னு சொல்லவே இல்ல? ஒண்ணும் இல்லம்மா, என் நிலையில பார்த்து நானே பயந்துட்டேன். போதுமா? சும்மா சும்மா ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப நான் சேலை கட்டினது பிரச்சனையா? சரி விடு, நான் ட்ரெஸ் மாத்திடுறேன். வேண்டாம். என்னடி மாறி மாறி வேண்டாங்கிற, ஆமாங்கிற, ஐயாங்கிற, அப்பாங்கிற? என்ன வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த மிமிக்ரின்னு சொல்லுவாங்களே, அதையே பண்ணிக்கிட்டு இருக்கா? ரகு உங்களை சிறுங்க, எங்க அம்மா போகட்டும். வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம கத்திக்கிட்டே இருக்கீங்க. நம்மால் டென்ஷன் ஆயிட்டான். என்னடி உனக்கு என்னன்னா பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருது. நீ போ. தூக்கம் வருதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூக்கம் வரலன்னு சொன்னா. சென்னடி மாத்தி மாத்தி பேசுற. ஏதாச்சும் உடம்புக்கு இடம் சரியில்லையே என்ன? பேசாம ஆஸ்பத்திரிக்கு போயிருவோமா? அம்மா வேணா கூடவே படுத்துக்குவா. ராத்திரியில பேய் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் புரளி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற ஒரு மாதிரி படியா பேசுற. எனக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் அனு பார்த்து பயந்துட்டியா என்ன? இப்ப எனக்கு பேய் பிடிச்சிட்டுன்றியா? அனு பேய பிடிச்சிட்டு வரேன், ஓட்டுறதுக்கு நான் வரேன். சரி சரி படு, நானும் அப்படியே எங்கனே படுத்துக்கிறேன். நீ படுக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். என்னடி வாயை திறக்காம ஆம்பளை குரல்ல பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மா போமா நீ. சேமா இப்படி உயிர் வாங்குற. நான் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வேணா நீ வா. நீ இப்போதைக்கு போ. சரி சரி, படுத்து வரங்கு. எதனா ஒண்ணுன்னா சொல்லு, வரேன் என்ன? பைத்தியக்காரி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காம. அனு உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல தானே? நல்லதானமா இருக்கா? அப்படியே உடம்புக்கு எதனாலும் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய ஆசை மாமியாரே, கொஞ்சம் வெளியே போனா நல்லா இருக்கும். வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்காங்களா பாருங்க. நொய்யன்னு பேசிக்கிட்டே பின்னாடி இருந்து எங்க அம்மா போட்டோம். ரகு உங்க வாயை உடைச்சிடறேன். ஐயோ அம்மா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காம நீ போய் தூங்கு. எனக்கு தூக்கம் வந்துட்டு. நான் தூங்குறேன் சரிங்களா? நீங்க
இங்க ஆ சரி கண்ணே எதுவும் பண்ணல தானே? ஐயோ அம்மா எனக்கு எதுவுமே இல்லம்மா, சும்மா எதையாச்சும் கேட்டுக்கிட்டு போமா. சரி சரி தூங்கு தூங்கு. நான் வேணா ஏதாச்சும் பூச்சி இருக்கான்னு பாத்துட்டு போவா, அதனாலதான் கத்துனியோ? கபோர்ட்ல இருந்தா பாக்கவா? கபோர்ட்ல எந்த பூச்சியும் இல்ல, நான் எதை பார்த்தும் கத்தல, நான் என்னோட நிழல பார்த்து தான் கத்துன்னு எத்தனை வாட்டி சொல்றது. நீ போய் தூங்குமா. ம் சரி பாத்து தூங்கு. ஆ சரிம்மா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கவ? அனு, வெளியே வரட்டா? உங்களை மரியாதையா வெளியே வாங்கல. நீ மிரட்டுற, நான் வரமாட்டேன். மரியாதையா வாங்க, நான் திரும்புறதுக்குள்ள வாங்க.